everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.10ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். இல்ல மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த 4 சப்டிவிஷனுமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷனை வந்து கிராஃப்ல வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா y is equal to 2xங்கிற ஈக்குவேஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனை வந்து நான் வந்து கிராஃபாக வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கு எக்ஸுக்கு பதிலாக நானே ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் என்ன நம்பர் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா -1 0 1 இந்த 3 நம்பருமே வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக -1 0 1 வந்து கன்சிடர் பண்ணுறேன். எந்த நம்பர்னாலும் கன்சிடர் பண்ணிடலாம். நான் கன்சிடர் பண்ண போகிற நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக -1 0 1 அதை நான் இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா y is equal to 2xங்கிறது தான் ஈக்குவேஷன். அப்படின்னா y is equal to 2 into xுக்கு பதிலாக -1. அப்படின்னா y is equal to 2 into -1 வந்து எனக்கு -2 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ -2 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து y is equal to 2x. அப்படின்னா y is equal to 2 into xுக்கு பதிலாக 0. அப்படின்னா y is equal to 0. அப்படின்னா எனக்கு 0 0 கிடச்சிருக்கு. அப்படின்னா y is equal to 2xங்கிறது கொடுத்துருக்க கண்டிஷன். அப்படின்னா y is equal to 2 into xுக்கு பதிலாக 1. அப்படின்னா y is equal to 2 into 1 வந்து 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் -2 வந்து கிடச்சிருக்கு. அதுவே எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 0 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 2 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்து ஆர்டர்டு பேஸாக எழுதிக்கிறேன். ஆர்டர்டு பேஸாக எழுதினேன்னா -1, -2 அடுத்து 0, 0 அதுக்கப்புறம் 1, 2. இப்போ இந்த கிடச்சிருக்கக்கூடிய ஆர்டர்டு பேஸை வந்து நான் வந்து பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் இந்த கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -1, -2. அப்படின்னா அது இந்த இடத்துல பிளாட் ஆகும். -1, -2. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 0, 0 0, 0ங்கிறது அது ஆரிஜினை வந்து டினோட் பண்ண அதை நான் பிளாட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1, 2 1, 2ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். இல்லை 3 நம்பர்ஸ் தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். எத்தனை நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷனை வந்து பிளாட் பண்ணோம்னா ஒரு கிராஃபிக்கல் பிளேனில் நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் இங்கே -1 0 1ங்கிற நம்பர் எடுத்துருக்கேன். அந்த நம்பர் தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கிராஃபிக்கல் பிளேனில் வந்து அப்ளை பண்ணுற முடிகிற மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் 3 பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடச்சிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன்லேயும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to 4x - 1. இதில் வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக அதே நம்பர்ஸ் தான் -1 0 1 வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்படின்னா y is equal to 4x - 1ங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். அப்படின்னா y is equal to 4 into xுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -1. அப்படின்னா y is equal to 4 into -1 வந்து -4 மீதி ஒரு -1 இருக்குது. அப்படின்னா y is equal to -4 -1 வந்து எனக்கு -5 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -1 வந்து x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ -5 கிடச்சிருக்கு. அடுத்து y is equal to 4x - 1. அப்படின்னா y is equal to 4 into xுக்கு பதிலாக 0 -1 4 into 0 வந்து 0 0 - 1ஓட வேல்யூ -1 கிடச்சிருக்கு. அப்படின்னா xோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ -1 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா திருப்பியும் கண்டிஷன் எழுதிக்கிறேன். y is equal to 4x - 1. அப்படின்னா y is equal to 4 into xுக்கு பதிலாக 1 -1 4 into 1 வந்து 4 1ஓட வேல்யூ எனக்கு 3 கிடச்சிருக்கு. அப்போனா எக்ஸோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் -5 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ -1 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை ஆர்டர்டு பேஸாக எழுதிக்கிறேன். -1, -5 0, -1 1, 3 இந்த ஆர்டர்டு பேஸை வந்து நான் இங்கே கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -1, -5 அது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். -1, -5 அடுத்து பார்த்தோம்னா 0, -1 0, -1ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1, 3 1, 3ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். 3 பாயிண்ட்ஸ் தான் எடுக்கணுமா பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கிடையாது. எத்தனை பாயிண்ட்ஸ் வந்தாலும் நான் எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையுமே நான் வந்து ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிருக்கு. எப்போதுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி கிராஃப் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடைக்கும். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்.
தேர்டு சப்டிவிஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 3/2ன்னுட்டு எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ராக்ஷனை வந்து சால்வ் பண்ணணும்னா நான் எடுக்க போகிற எக்ஸோட வேல்யூவும் 2 டேபிளில் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நான் எடுக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ -2 0 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்டிஷன் எழுதிக்கிறேன். y is equal to 3/2 into x plus 3. அவனா y is equal to 3/2 into xக்கு பதிலாக -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் 3. அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி 3 into -1 + 3. அப்படின்னா 3 into -1 வந்து -3. -3 + 3யோட வேல்யூ எனக்கு 0 கிடச்சிரும். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ 0 கிடச்சிருக்கு. அடுத்து y is equal to 3/2 into x plus 3ங்கிற கண்டிஷன் எழுதிக்கிறேன். அடுத்து 3/2 into xக்கு பதிலாக 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக நான் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் 3. அப்படின்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அதை மல்டிப்ளை பண்ணால் மொத்தமாக 0 ஆயிரும். அப்படின்னா 0 + 3யோட வேல்யூ 3. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. அடுத்து திருப்பி கண்டிஷன் எழுதிக்கிறேன். y is equal to 3/2 into x plus 3. அப்படின்னா y is equal to 3/2 into xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 3. அப்படின்னா 2 எனக்கு கேன்சல். அப்படின்னா y is equal to 3 + 3 கிடைக்கும். 3 + 3யோட வேல்யூ 6. அப்படின்னா நான் எக்ஸோட வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஒய்யோட வேல்யூ 6 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ஆர்டர்டு பேஸாக அடிக்கிறேன். அப்படின்னா -2, 0, 0, 3, அடுத்து 2, 6. இந்த இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ இந்த கிராஃபில் வந்து நான் பிளாட் பண்ண போகிறேன். அப்படின்னா -2, 0. -2, 0ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். -2, 0. அடுத்து 0, 3. 0, 3ங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2, 6. 2, 6ங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகிருக்கும். இப்போ நான் பிளாட் பண்ண எல்லாத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு. எப்போதுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு கிராஃபில் பிளாட் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது 4th சப்டிவிஷன். அடுத்து 4th சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3x + 2y = 14. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல தான் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. y is equal to 2x, y is equal to 4x minus 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து எனக்கு y and x வந்து சேர்ந்துருக்கு. அதனால இந்த இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த +3x வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -3x ஆகிடும். அப்படின்னா 2y is equal to 14 - 3xன்னு ஆயிரும். அப்படின்னா 2வும் ஒய்யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த 2வை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா டிவிஷன் ஆயிரும். அப்படின்னா y is equal to 14 - 3x / 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக நான் வேல்யூஸ் வந்து நானாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக -1, 0, 1ங்கிற 3 நம்பர்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இது கண்டிஷன் நானாக கன்சிடர் பண்ண கண்டிஷன் y is equal to 14 - 3x / 2ல் எக்ஸுக்கு பதிலாக -1, 0, 1 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா y is equal to 14 - 3 into xுக்கு பதிலாக -1 / 2. அப்படின்னா y is equal to 14 - + 3 into 1 வந்து 3 கிடச்சிருக்கு /2. அப்படின்னா 14 + 3 வந்து 17 / 2ங்கிறப்ப இதை நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 8.5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ -1 இருக்கிறப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 8.5 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து y is equal to 14 - 3x / 2ங்கிற கண்டிஷன் எழுதிக்கிறேன். அப்படின்னா 14 - 3 into xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் /2. அப்படின்னா 14 - 3 into 0 வந்து 0. அப்படின்னா 14 / 2. அப்படின்னா 2 1s அது 2 7s. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 7 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து திருப்பியும் கண்டிஷன் எழுதிக்கிறேன். y is equal to 14 - 3x / 2. அப்படின்னா 14 - 3 into xக்கு பதிலாக நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் /2. அப்படின்னா 14 - 3 into 1 வந்து 3 /2. அப்படின்னா 14 - 3 வந்து எனக்கு 11 /2. 11 /2 வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 5.5 வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 5.5 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு ஆர்டர்டு பேஸாக வந்து எழுதிக்கிறேன். ஆர்டர்டு பேஸாக எழுதுனேன்னா எனக்கு என்னென்ன ஆர்டர்டு பேஸ் கிடைக்கும்னா -1,
8.5, அடுத்து 0,7, அடுத்து 1,5.5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் -1,8.5ங்கிறப்ப -1 வந்து எனக்கு இங்கே இருக்குது. 8.5ங்கிறது 8க்கும் 9க்கும் நடுவில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகிருக்கு -1,8.5. அடுத்து வந்து பார்த்தோம்னா 0,7ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1,5.5, 1 வந்து எனக்கு இங்கே இருக்குது. 5.5ங்கிறப்ப 5க்கும் 6க்கும் நடுவில் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகிருக்கும் 1,5.5. இப்போ நான் வந்து கண்டுபிடிச்ச இந்த ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாட் பண்ணதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.